டெல்லியில் கொட்டி தீர்த்த மழையால் 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தலைநகர் மக்கள் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு ஸ்தம்பித்து போயுள்ளனர். டெல்லியின் நிலை என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஸ்தம்பித்துள்ளது தலைநகர் டெல்லி. கடந்த 88 ஆண்டுகளில் இல்லாத அளவில் நடப்பு ஜூன் மாதத்தின் ஒரே நாளில் அதிக மழைப்பொழிவை கண்டுள்ளது தலைநகர் டெல்லி. இதனால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளப்பெருக்கு, மின்சாரம் துண்டிப்பு என மக்களின் இயல்பு வாழ்க்கை கனமழையால் முடங்கியுள்ளது. கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்ததோடு பல குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்தது. இந்த மழையால் பல உயிர்கள் பறிபோன கோரமும் அரங்கேறியுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கார் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தந்தது. மேலும் கார்கள் அங்கு நசுங்கி கிடந்த நிலையில் காயங்களுடன் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்த அடுத்தடுத்த கோரச் சம்பவங்களும் அரங்கேறின. வசந்த் விஹார் பகுதியில் கட்டுமான பணி நடந்து வந்த இடத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். கனமழைக்கு மத்தியில் மிகுந்த சிரமத்துடன் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் நீண்ட நேர மீட்புப் பணிக்கு பின்னர் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் டெல்லியில் நியூ உஸ்மான்பூர் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் 2 மழைநீர் தேங்கியிருந்த ஆழமான பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தனர். இதேபோல் ஷாலிமர் பகுதியில் ஒருவர் மழைநீரில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இப்படி டெல்லியில் பல பகுதிகளில் சோகமான சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இந்த கனமழை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையையும் விட்டு வைக்கவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டடத்திற்குள் தண்ணீர் கசிந்தது. இதனால் நோயாளிகள் சிகிச்சை பெறும் அறைகள், லிப்ட் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் கசிந்ததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். இன்னும் 1 வாரத்திற்கு மழை நீடிக்கும் என கூறப்படுவதால் இன்னல்களை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது டெல்லி. சமீபத்தில் வறட்சியால் 1 கேன் தண்ணீருக்காக அல்லாடிய டெல்லி இப்போது தண்ணீரால் தத்தளிப்பது காலநிலை மாற்றத்தின் நிதர்சனத்தை உணர்த்துகிறது. சென்னை டெல்லி இடையே தினமும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலம் 22 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக 4 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் இருந்து டெல்லி செல்லும் 9 விமானங்களும், டெல்லியில் இருந்து சென்னை செல்லும் 9 விமானங்களும் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை தாமதமாக இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி விமானங்கள் குறித்த விவரங்கள் முன்கூட்டியே தெரிவிக்காததால் அவதிக்குள்ளானதாக பயணிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.